அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பான வழக்கில் ஓபிஎஸ் கேவியட் மனு தாக்கல் செய்திருக்கிறார். அது பற்றிய அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இரட்டை இலை சின்னம் விவகாரத்தில் ஓபிஎஸ் உச்சநீதிமன்றத்தில் கேவியட் மனு தாக்கல் செய்திருக்கிறார். அதிமுகவின் இரட்டை இலை சின்னம் தொடர்பான விவகாரத்தை விசாரிக்க தேர்தல் ஆணையத்திற்கு தடை இல்லை என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது. இந்த நிலையில் இந்த தீர்ப்புக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் எவரேனும் வழக்கு தொடர்ந்தால் தங்கள் தரப்பு கருத்தை கேட்காமல் உத்தரவு பிறப்பிக்க கூடாது என வலியுறுத்தும் கேவியட் மனுவை ஓபிஎஸ் தாக்கல் செய்திருக்கிறார். இது பற்றிய அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அதிமுகவின் இரட்டை இலை சின்னம் தொடர்பான விவகாரத்தை விசாரிக்க தேர்தல் ஆணையத்திற்கு தடை இல்லை என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் ஓபிஎஸ் கேவியட் மனு தாக்கல் செய்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க கேட்கலாம். மதியழகன், வணக்கம். முழு விவரங்கள். அதிமுகவினுடைய உட்கட்சி விவகாரம் தொடர்பான வழக்குகளை விசாரிப்பதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு விதிக்கப்பட்டிருந்த தடையை நீக்கி சென்னை உயர்நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டிருந்தது. மேலும் சின்ன திட்டங்களுக்கு உட்பட்டு அதிமுக தொடர்பான விவகாரங்களை விசாரிக்க வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் நேற்றைய தினம் உத்தரவானதை பிறப்பித்திருந்தது. இந்த நிலையில் இந்த உத்தரவை எதிர்த்து அதிமுக யாரேனும் மனு தாக்கல் செய்யும் பட்சத்தில் அந்த மனு மீதான விசாரணையின் பொழுது தங்களது தரப்பை கேட்காமல் எந்தவித உத்தரவும் பிறப்பிக்க கூடாது என்பதை வலியுறுத்தக்கூடிய வகையில் தற்பொழுது ஓபிஎஸ் சார்பில் இந்த கேவியட் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டு இருக்கிறது. அதாவது இந்த தீர்ப்பிற்கு எதிராக மேல்முறையீடு செய்து அந்த மனு விசாரணைக்கு வரும் பட்சத்தில் அப்பொழுது தங்களது தரப்பை கேட்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி தான் இந்த மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ஓபிஎஸ் தரப்பில் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த மனுவானது தற்பொழுது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.